புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357 202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் செடல் மகோத்சவத்தை முன்னிட்டு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகோத்சவம் இன்று அனிக்கை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரவு அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் திரட்டி கரகம் எடுத்து வந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி தொடர்ந்து அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருநீர் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த செடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணவெளி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு 17,70,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின்படி 15 பேருக்கு தலா 58,000 ரூபாய் மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவித்தொகை திட்டத்தில் 9 பேருக்கு தலா 1 லட்சம் என மொத்தம் 9 லட்சத்துக்கான அரசாணைகள் ஆகியவற்றை தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி, சாந்தி மற்றும் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமார், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கிசான் கடன் அட்டை மூலம் பயிர் கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம். நெல், சொர்ணவாரி, சம்பா, நவரை, உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கரும்பு மற்றும் வாழை ஆகியவற்றுக்கு காப்பீடு செய்யலாம். மேலும் நெல்லுக்கு ஜூலை 15ஆம் தேதி, வாழைக்கு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி, சம்பா நெல்லுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி, நவரேச நெல்லுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரையில் காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம். மணிலா, உளுந்து, பச்சை பயிருக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி, கரும்பு, வாழைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் காப்பீடு செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால் துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி கலால் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
அண்மை காலமாக தமிழக எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்று மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டது. எனவே புதுவையில் உள்ள சாராய கடைகளில் அரசின் வடி சாராய ஆலைகளிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை கண்காணிக்க வட்டாட்சியர் சிலம்பரசன், ஆய்வாளர் அறிவுச்செல்வன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் தமிழகத்துக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகிறதா எனவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராய கடை உரிமையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா திடல் சீரமைக்கப்பட்டு 170 கடைகள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 9 கடைகள் கட்டப்பட உள்ளதாக அதிகாரிகள் புதுச்சேரியில் பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு திடல் சுமார் ரூபாய் 10 கோடியில் சீரமைக்கப்பட்டது. அதன்படி அண்ணா திடலை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதி உள்ளிட்ட 4 புறமும் சிறிய கடைகள் கட்டப்பட்டன. அங்கு ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டு 170 கடைகள் கட்டப்பட்ட நிலையில் அங்கு சிறிய பெரிய கடைகள் என மொத்தம் 179 பேர் கடை வைத்திருந்தது தற்போது தெரியவந்தது. இதையடுத்து கூடுதலாக 9 கடைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொலிவுறு நகர் திட்டப் பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக கூறும் அதிகாரிகள் வரும் செப்டம்பருக்குள் அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகள் திறக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் கோனேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் மதுரா கோனேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகள் கரிக்கோலம் விழாவும், அதனைத் தொடர்ந்து மாலை வாசசாந்தி, ரக்ஷாபந்தனம், முதற்கால யாக பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகதி, தீபாராதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்று
தொடர்ந்து காலை 10 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ தாமால் அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தாமால் அம்மன் குலதெய்வ பந்துக்கள் மற்றும் கோனேரி குப்பம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 38 ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றிய பாரதி வாணன் சிவாவுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூரில் அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 38 ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக பள்ளி வளாகத்தில் நா. சிவனேசன் என்கிற பாரதி வாணன் சிவாவுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஜே. ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார். லூர்து அன்னை திருத்தல அதிபர் அருட்திரு ஆல்பர்ட் அடிகளார் முன்னிலை வகித்தார். திருத்தல பங்கு பேரவைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மராஜ், குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் திருமகள் முனைவர் தேவி நாச்சியப்பன், இணையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் லூர்து அன்னை திருத்தல அதிபர் பாசிலிக்கா திருத்தல அதிபர் அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார், ஆசிரியை அருட்செல்வி, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் பி. அந்தோணிசாமி, மேத்யூ உள்ளிட்ட பலர் வாழ்த்தி பேசினர். பள்ளி சார்பில் ஆடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் தலைமை ஆசிரியர். ஆசிரியர்கள் சார்பில் ஆடை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து தங்க காசு வழங்கப்பட்டது. ஓவிய ஆசிரியர் நா. சிவனேசன் ஏற்புரை வழங்கினார். ஆசிரியர்களும் நண்பர்களும் சிறப்பு செய்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் சைவ அசைவ உணவு வழங்கப்பட்டது. ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார். மேலும் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என பள்ளியில் பயிலுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று நேரடியாக ஓவிய ஆசிரியர் சிவனேசன் வழங்கினார். பிரதர் அருண் பிரகாஷ் நன்றி கூறினார். விழாவின் ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பால் குளிரூட்டு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்டு பால் குளிரூட்டு நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைத்தார். இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பிள்ளையார் குப்பம் பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பால் குளிரூட்டு நிலையத்தினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் IAS, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எஸ். வந்தையா, பால்வள அபிவிருத்தி அதிகாரி டாக்டர் குமரன், நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குநர் பான்லே ஜோதிராஜு, சங்க நிர்வாகி பாஸ்தே ஜெயக்குமார், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் கணேஷ் ஆனந்த் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்க பெயர் பலகையை வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி, காங்கிரஸ் செயலாளர்கள் சுசைராஜ், சத்யா, INTUC துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், மலர் மன்னன், பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், தமிழ்செல்வன், பன்னீர், செயலாளர்கள் சேகர், ஜான்சன், நிர்வாகிகள் பெரியண்ணன், சகாயராஜ், முருகேசன், பாண்டியன் மற்றும் கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் விஜயகுணாளன், ஏழுமலை, முருகன், நூர் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பில்லாத அரசு மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்கான புதிய அலுவலகத்தை வழக்கறிஞர் ஐயப்பன் திறந்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்து வழக்கறிஞர் ஐயப்பன் நேற்று புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார்.
இந்த அலுவலகத்தில் ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பில்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்காக திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்களையும் முகவரிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை இந்த அலுவலகத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டாயமாக தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும். மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் 2 மணி நேரம் இயங்கும். மாணவர்கள் நேரடியாக அல்லது குறுஞ்செய்தி வாயிலாகவும் பதிவு செய்யுமாறும் போன் செய்ய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அவசர தேவை இருப்பின் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை நகராட்சி மூலக்குளம் பகுதி விழுப்புரம் மெயின் ரோட்டில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதிதாக 3,50,00,000 செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக அளிக்கப்படுகிறது. இந்த புதிதாக கட்டப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை புதுவை முதல்வர் ரங்கசாமி திருக்கரங்களால் நமச்சிவாயம், உள்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எம். சிவசங்கரன் மற்றும் திரு KSP ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் டாக்டர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மற்றும் அவர்களுடன் பணிபுரியும் மற்ற காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியன் 2 படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு 5 கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர். கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதேபோன்று புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2 படம் வெளியானது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆள் உயர மாலை, ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கமல் ரசிகர்கள் 5 கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு நுழைவாயிலில் ஏற்றி வழிபட்டனர். 5 கிலோ கற்பூரம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியை புகைமண்டலமாக காட்சியளித்தது. மேலும் இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனையடுத்து அனுமதியின்றி 5 கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் VVP நகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள் நகரில் புதிதாக அமைந்துள்ளது. இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ்வொளி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன், மருதாச்சலம், பிரபாகரன், கணேஷ், அருண்குமார், ஆறுமுகம், வசந்தராஜன், கோபிகிருஷ்ணன், வரதராஜலு, புஷ்பச்சந்திரு, போலீஸ் ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குளக்குள்ள ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். தற்போது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்போது குழுக்குழு ஏசி அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால், புதிய நாற்காலிகள், குழுக்குழு அறையுடன் தங்குமிடம், சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவற்றுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் DGP ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், SPக்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் பணிபுரிபவர்கள் 30,000 வாடகைக்கும், பொதுமக்கள் 60,000 ரூபாய் வாடகைக்கும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியின் புகழ்பெற்ற ரூனிதா உணவகம் புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி 100 அடி சாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ளது ஹோட்டல் ரூனிதா. இந்த உணவகம் புனரமைக்கப்பட்டு தற்போது மீண்டும் புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக ரூனிதா உயர்தர சைவ மற்றும் அசைவ உணவகம், ரூனிதா கஃபே அண்ட் ஜூஸ், ரூனிதா ரெசிடென்சி என அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் ரூனிதா குரூப்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், all subjects admissions நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.